வந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஓ ரபஹபலபரப சந்தரபலபா தேக்கபலபா ஓ ரப சபரபலபரப திக்கபா. ஜீசஸ் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மாறாதவரே, அன்புள்ளவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, கிருபை, இரக்கம் பெரிது. அல்லேலூயா. கிருபையாய் எங்களை சந்தித்து ரட்சித்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க நேர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை முழுவதையும் நேர் ஆளுகை செய்ய வேண்டும், நேர் எங்களை வழி நடத்த வேண்டும். உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தின்படி எங்களை வழி நடத்த வேண்டும். உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கணும் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, பரலோக பேரின்பத்தை, தேவ மகிமையை நாங்கள் கண்டு கலிகூற உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபைதார். தொடர்ந்து நேரங்களை நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றவனமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். கண்களை மூடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சபைகளிலே தேவனை துதிக்கும்படியாய் நம்மை அழைத்த தேவன், அவர் மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் நடத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் தேவ சமூகத்தில், அவருடைய ஆலயமாகிய சபையில் நாம் தாழ்த்தி நாம் விடுதலையாகி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய ஜனங்கள் கூடி வந்திருக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் கர்த்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்முடைய ஜனங்களின் உள்ளங்களையும் உள்ளந்திரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த அதிசயங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அடையாளங்களையும் விவரிப்பதற்காக நீர் தெரிந்து கொண்ட ஜனம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மௌனமாய் இருக்க நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனம் உம்முடைய அதிசயங்களை விவரிப்பதற்காக சபையிலே கொண்டு வந்திருக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அதற்காக நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு முடிசூட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். முடிசூட்டி நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை கொண்டே நீர் பயன்படுத்துகிறமைக்காக நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதி முழுவதையும் நீர் பொறுப்படுத்திருக்கிறமைக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது மனப்பூர்வமாக உற்சாகமாக நம்முடைய தசம காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து எல்லா நன்மையான ஈவுகளையும் தாராளமாக கட்டளையிடும். ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கட்டளையிடும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் பாடுவார்.
ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே மிஷினரி ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கையின் கிரியைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தேவைகளையும் சந்தியும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் புதிதாக வந்திருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு வந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக வந்தவர்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு முன்னால் வந்து ஜெபித்து செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். VBS மே 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும். இந்த பாக்ஸ் வாங்கினவர்கள் ஏப்ரல் 2வது வாரம் கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை 22ஆம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு உபவாச ஜெபம், விசேஷ ஜெபமாக இருக்கும். நம்முடைய ஸ்தாபனம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் இதுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சபையிலும் நீங்கள் வருகிற 22ஆம் தேதி சனிக்கிழமை சரியாக 9:30 மணிக்கு நீங்கள் அந்த உபவாச ஜெபத்தில் வந்து பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 மணி அளவில் சரியாக முடிந்துவிடும். எல்லாரும் நம்முடைய தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையத்தக்கதாக நாம் வந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நீங்கள் அந்த ஜெபத்தில் எல்லாரும், வேலை இருந்தாலும் நீங்கள் அதை விடுமுறை போட்டுக்கிட்டு வருகிற சனிக்கிழமை காலையில் 9:30 மணி முதல் 1 மணி வரைக்கும் நம்முடைய தேசத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக நாம் அதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் யாவரும் தினந்தோறும் அதுக்காக ஜெபிக்கும். குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டுமல்ல, தினந்தோறும் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் அதுக்கென்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை இல்லாமல் நல்ல தலைவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு ஆட்சி அமைய தினந்தோறும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரத்திலும் நீங்கள் சபைக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது புதிதாக ஒரு ஆத்துமாவை சந்தித்து அழைத்து வர வேண்டும். ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் சந்தித்து வாரத்தில் ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழைகள் நிதி, சந்தா அதெல்லாம் செலுத்துங்கள். பிப்ரவரி 4ஆம் தேதி 4வது வாரத்தில் திருச்சியில் அங்கே நான் பிரசங்கம் பண்ணது ஒரு சீடி எடுத்து பின்னால் வைத்திருக்கிறார்கள். அந்த சீடியினுடைய விலை 30 ரூபா தான். அதை நீங்கள் கேட்க விரும்பினா அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்பினா அந்த சீடியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இங்கே வாங்கி வைத்திருக்கிற இந்த வீடியோ கேமராவுக்கு ஒரு ஸ்டாண்டு, பழைய ஸ்டாண்டு, அது வந்து நிற்கலை. இது நேற்று வாங்கியிருக்கோம். அதுக்கு 9,000 ரூபா கொடுக்கணும். நீங்கள் யாராவது ஒருவர் ஆராதனை முடிந்த பிற்பாடு அதை நீங்கள் கொடுப்பதற்கு வாக்கு பண்ணால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலப்பாளையத்தில் நம்முடைய சபை ஏற்கனவே ஒரு சபை, இப்பொழுது அதில் தீமத்தேயு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் போன பிற்பாடு அங்கே ஆத்துமாக்கள் நிறைய வருகிறார்கள்.
2வது ராஜா நகரில் இருக்கிற அந்த சபையிலே கீழே ஃப்ளோரிங் போடலை, கதவு இப்போ தான் அதுக்காக ஆயத்தம் பண்ணி போட்டிருக்கு, மேலே கூரை சரியில்லை, இப்படி பல தேவைகள் இருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ரைசலா யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 26 வரைக்கும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீர் அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி போதும். கண்களை மூடி எல்லாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நாளிலும் வாசித்த இந்த வேத பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நீர் எங்களோடு பேசும், எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, உம்முடைய பரலோகத்தின் செய்திகளை தந்து எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை வீட்டு ஒரு அல்லேலியா சொல்வோம். மீண்டும் ஒரு அல்லேலியா சொல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். விசுவாசம், கிரியை. விசுவாசத்தை கிரியையினால வெளிப்படுத்தணும். இதுதான் நாம் இங்கே இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். வேதாமம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தாலும் விசுவாசம் என்று வருகிற இடத்திலெல்லாம் அதில் கிரியை அடங்கி இருக்கிறது. அது சொல்லப்படவில்லை. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, உங்களுடைய அன்பின் கிரியை, அன்பின் பிரயாசம் என்று எழுதுகிறார். ஆகவே விசுவாசம் என்று சொன்னாலே அதுல கிரியை அடங்கி. கிரியை இல்லாதது அது விசுவாசம் அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவை கிரியை இல்லாத விசுவாசி, நீங்களே பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசியும் செயல் இழந்திருக்கிறான். இப்போ இதில் இருந்து நீங்கள் கண்டுபிடிங்க, உண்மையான விசுவாசி தானா? உண்மையான விசுவாசின்னா கிரியையில் காட்டணும். நாம் அதிகமாக பேசலாம், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், சாட்சி சொல்லலாம். இப்போ சாட்சி சொல்ல விட்டால் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் நாம் சொல்லுகிற வார்த்தையிலே அந்த உண்மை இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும்.
அதான் உண்மையான விசுவாசம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிரியையில் ஏராளமான கிரியைகள் இருக்கிறது, நற்கிரியை இருக்கிறது. ரைசலா. அதே நேரம் அதுக்கு மாறாக துர்க்கிரியை இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் கிரியை, நீதியின் கிரியை, தாழ்மையில கிரியை, கீழ்ப்படிதல்ல கிரியை, பரிசுத்தத்தில் கிரியை. ஆகவே இப்படி பைபிளில் இன்னும் ஏராளமான கிரியைகள் இருக்கிறது. பிசாசனுடைய கிரியையும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் பிசாசு என்ன செய்யறான்னா துர்க்கிரியை செய்கிறான். அதுக்கு நேர் மாறாக கிரியை செய்வோம். உண்மையான விசுவாசிகள் எப்போதும் நற்கிரியை தான் செய்துகிட்டே இருக்கணும், நன்மை தான் செய்துகிட்டே இருக்கணும். நீங்கள் விசுவாசிகள் என்பதை வார்த்தையினால அல்ல, கிரியையினால் வெளிப்படுத்தணும். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுகளும் என்ன செய்கிறது? விசுவாசித்து, சொல்லுங்க, சவுண்டு வராது, நடுங்குகிறது. பிசாசு நம்ம எல்லாரும் விசுவாசிக்க மாட்டோம் சிலர் எல்லா காரியத்தையும். ஆனால் பிசாசு என்ன செய்யுதுன்னா விசுவாசிக்குது. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது. ஜனங்கள் தான் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜனங்கள் தான் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் வணங்குகிற பிசாசு என்ன சொல்லுதுன்னா உண்மையான கடவுள் ஒருவர் உண்டு. அதுகிட்ட கேட்டாலே சொல்லும் பிசாசு. அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறது. அவர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சாட்சி கொடுக்கிறது. யாரை சொல்றது? சாட்சி சொல்றது பிசாசு. நீ தேவனுடைய பரிசுத்தர், என்ன வேதனை ஒப்படுத்தவா அங்க வந்தீர், அப்படி எல்லாம் சொல்றது. இதை ஜனங்கள் உணர முடியல. ஆனால் பிசாசு ரட்சிக்கப்படலை, விசுவாசிக்குது, நம்புகிறது, நடுங்குகிறது. நம்ம நடுங்குவோமா? நடுங்குமா? நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்கிறோமா? இல்லை. அந்த பயம் பக்தி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே போகுது. வெளியே போகிறதும் உள்ள வர்றதும் இல்லையா, பழக்கம் விடுறதும், வெளியே போய் கொஞ்சம் பேசுகிறதும், ஆராதனையில் ஒரு பயபக்தி இல்லை. சரியான நேரத்துக்கு வர்றது, இதெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கு. ஆகவே பிசாசு அப்படி இல்லை, விசுவாசிக்குது, நடுங்குது. பிசாசும் விசுவாசித்து, அப்போ பிசாசு எவ்வளவு பரவாயில்ல, ஆனால் ரட்சிக்கப்படலை. இயேசுவை நம்புகிறது, ஜனங்கள் எல்லாரும் நம்பல. பிசாசை வணங்குறவர்களும் இயேசுவை நம்பல. ஆனா பிசாசு இந்த ஜனங்கள் யாரை வணங்குகிறார்களோ அந்த பிசாசு இயேசு கடவுள் உண்டு, அவர் இரட்சகர், தேவனுடைய பரிசுத்தர் என்று பிசாசு நம்புது. உலகத்தில் எல்லா மக்களும் அதை நம்பல, ஏற்றுக்கொள்ளல. விசுவாசிகளாகிய நாம், உலகத்தில் உள்ளவர்களை பற்றி கவலை இல்லை, விசுவாசிக்கிற நாம், பைபிளை நல்லா படித்திருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நாம், பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நாம், அல்லேலூயா, நம்முடைய விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்துகிறோமா? இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற செய்தி. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எதை நம்புகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், அதை கிரியையிலே காட்ட வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் வீணானது, செத்தது, நம்முடைய வாழ்க்கையும் செயல்படாமல் தான் இருக்கும். இதை நன்றாக நாம் புரிந்து கொள்வோம். ரைசலா. ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் அந்த விசுவாசத்தை நீதி உள்ளதென்று தேவன் கண்டார்.
அவன் விசுவாசித்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை அழைக்கிறாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை பற்றி என்ன சொல்லிக்கு? அவன் தேவனுக்கு சிநேகிதன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருக்கிறோம்? கரங்களை உயர்த்துங்கள். ரொம்ப யோசிக்கிறாங்க, நமக்கு இன்னாரில் சிநேகிதர். உண்மையான நண்பன் உலகத்தில் உண்மையான நண்பன் யாரு? உண்மையான சிநேகிதி யாரு? யோசித்து பாரு. உண்மையான நண்பன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். நிறைய நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான நேசிக்கிற ஒரு நண்பன் யாரு? இயேசு கிறிஸ்துவாத்தான் இருக்கணும். ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா உண்மையான நண்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு தேவன் சிநேகிதன் எண்ணப்பட்டார். அவருடைய நண்பன் ஆபிரகாம். காரணம் என்ன? இந்த ஆபிரகாம் முழுவதும் கர்த்தரை நம்புறான். 100% தேவைப்படும் போது மாத்திரமல்ல. அநேக விசுவாசிகள் எப்படின்னா, தேவை வரும்போது, பணம் தேவை, ஆண்டவர் நம்புறேன் அப்படி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. பணம், படிப்பு, பதவி, கல்யாணம், குழந்தை, வீடு, வாசல், இவைகளுக்கெல்லாம் யாரை நம்புவாங்க? ஆண்டவரை நம்புவாங்க. ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டுமல்ல, இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாயிருந்தால் மற்ற எல்லாவற்றையும் விட அவன் பரிதபிக்கத்தக்கவனாக இருப்பான். இம்மைக்காக, இந்த உலகத்தில் உள்ள நன்மைக்காக நீ கர்த்தரை நம்புறியா? சாப்பாடு வேணும், பணம் வேணும், படிப்பு வேணும், பிள்ளை வேணும், வேலை வேணும், உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டும் நீ ஆண்டவரை நம்புறியா? இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்தியத்தில் என்றென்றைக்கு நாம் அவரோடு இருக்க போறோம். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. அப்போ ஒரு விசுவாசி முதலாவது யாரை தேடணும், யாரை நம்பணும்? இயேசுவை. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கு இந்த உலகத்தில் குறிப்பிட்ட கால அளவு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம எல்லாரும் எவ்வளவு காலம் உலகத்தில் ஜீவிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த உலகத்தில் வாழுகிற இந்த காலத்து கட்டத்துக்குள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இந்த உலகத்தில் 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 100 வருஷமா இருந்தாலும் சரி, நீ என்ன செய்திருக்கா, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்திருக்கிறா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்காக என்ன செய்தா, அதான் முக்கியம். உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நீ உனக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தா, அதெல்லாம் கேட்க மாட்டார், பார்க்க மாட்டார். இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உன்னை வைத்திருக்கிறாரே, இத்தனை வருடமாக வைத்திருக்கிறாரே, ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்காக என்ன செய்தா? அப்போ பதில் சொல்லணும். நீங்க மௌனமாக இருந்தா ஒன்றும் நடக்காது. இந்த தாளந்த வாங்கினவன் புதைச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன செய்தான்னு கேட்டாரு. அவன் என்ன செய்தான்? அவன் மௌனமா இருந்தான், பேசாம இருந்தான். பேசாம இருக்கிறதுனால தப்ப முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் நன்றா யோசிக்கணும். ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? என்ன செய்வேன் என்று சொல்லுகிறதல்ல, அது வெறும் பேச்சு, அது விசுவாசம் அல்ல. நாம் செய்கிறது தான் கிரியை. அல்லேலூயா. ஆகவே நிறைய பேர் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று பேசுவார்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லுவார்கள், நான் இப்படி ஜீவிப்பேன் அப்படி தீர்மானம் பண்ணுவார்கள். வருஷ பிறப்பில் தீர்மானம் எடுப்பார்கள்.
பொருத்தனைகள் பண்ணுவார்கள், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் எப்படிப்பட்டவர் என்பதை நிதானிப்பது எப்படி? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிதானிப்பது உங்கள் கிரியைகளை வைத்துதான். உங்கள் கிரியைகளை வைத்துதான் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்களுடைய சுபாவம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே வெறும் பேச்சை வைத்து யாரையுமே என்ன செய்ய முடியாது, முடிவு கட்டுவது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அவர் அதை பார்க்கிறாரு. அன்பு இருக்குன்னு நான் நேசிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அன்புக்கு என்ன இருக்கிறது? கிரியை இருக்கிறது. தாழ்மை, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கேன். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னாரு. சொல்லிக்கிட்டு என்ன செய்தாரு? என்ன செய்தாருன்னா, அவர் தாழ்மை பிறப்பில் இருந்து கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு? எங்கேயாவது பெருமையா இருந்தாரு என்று பார்க்க முடியாது. பைபிள்லையும் இருக்கு, அவர் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கு. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அவரே தன்னை தாழ்த்துகிறார், வறுமையாக்குகிறார், அடிமையை போல தன்னை தாழ்த்துகிறார் கடைசி வரைக்கும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சில கொஞ்ச காலம் மனத்தாழ்மையா இருப்பாங்க. ஆரம்ப காலத்தில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ரொம்ப தாழ்மையா நடப்பாங்க, நல்ல கீழ்ப்படிதலாக இருப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க, நல்ல ஆண்டவரை துதிப்பாங்க. ஆராதனைக்கு ஆரம்பத்திலே சீக்கிரமாக வந்துடுவாங்க. கொஞ்ச காலம், கொஞ்சம் நாளான உடனே கொஞ்சம் தேறிட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டேன்னு வைங்க, அது பிறகு யாரையும் மதிக்க மாட்டாங்க, ஆண்டவரே மதிக்க மாட்டாங்க, ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அது பிறகு என்ன சொல்லுவாங்க? எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, நீ நேற்று வந்தவன், உனக்கு என்ன தெரியும், நீ என்று அந்த தாழ்மை இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, அன்பு இருக்கு, எல்லாமே குறைஞ்சிரும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு குறைய வேண்டுமா, கூட வேண்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வர நாள் ஆக ஆக நீங்க என்ன செய்யணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும், தேரணும். முடிவில் பூரணராகத்தான் அப்படி சந்திக்கணும், அவர் பூரணராகணும். கரங்களை வைத்து கத்திர துதிங்க. பூரண அனுபவத்தில் தான் அவரை எடுத்துக்கொள்றாரு, நம்ம சேர்த்துக்கொள்றாரு. அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்றாருன்னா நல்ல பூரணமானவரை தான் எடுப்பாரு. விளங்குதா? இந்த உலகத்தில் இருக்கும்போதே நாம் பூரணராக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை வைத்து கர்த்தர் துதிங்க. அதுக்காகத்தான் உங்களை சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார், இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லா காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும், முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும், முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவு செய்வேன், அப்படி இல்லை. முடிஞ்ச அளவு ஜெபம் பண்ணுவேன், முடிஞ்ச அளவு ஆராதனைக்கு வருவேன். எல்லா வாரமும் வர முடியாது, ஒரு வாரம் வருவேன், அடுத்த வாரம் எனக்கு வேலைகள் நிறைய இருக்கும், வர முடியாமல் போயிடும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் முடிஞ்ச அளவு அப்படி சொல்லாத. முடியாத ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். இங்க கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க. முடியாத காரியத்தை சொல்லுவாரா? முடியாத ஒரு பாரத்தை தூக்குன்னு சொல்லுவாரா ஒரு ஆள்கிட்ட? நம்ம சொல்ல மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாய் இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய கற்பனை பிரமாணங்கள்லாம் ரொம்ப லகுவானது என்றிருக்கிறார்.
என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது. சாத்தாது முடியாது, ஒன்னால முடியாது, இதை கை கொள்ள முடியாது, இதை ஒன்னால செய்ய முடியாது என்றுதான் சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அல்லேலூயா, என்னுடைய நாமத்தினால என்னுடைய பலத்தினால எல்லாவற்றையும் நீ செய்ய முடியும். பவுல் அப்படி சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்வேன். அப்படி நீங்க வாயினால சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்வேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா விசுவாசம் வந்துடும். அதுக்கப்புறம் கிரியையில வழிபடும். செய்து பார்க்கணும். ஒரு பாதையில ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பாரமான கல் போல இருந்து அதை ஒருவர் வச்சிட்டார் கொண்டு நடு வழியில. பார்த்தா அதை ஒரு ஆளு தூக்க முடியாது, அவ்வளவு ஒரு பாறை மாதிரி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க. கார் ஒதுங்குது, எல்லாமே ஒதுங்கு, யாரும் அதை தொடலை. இதை போய் நம்ம தூக்கிட்டு என்னத்துக்கு பிரச்சனை, நம்மளால முடியாது. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கல் மாதிரி இருக்குது, பாறைக்கல் மாதிரி இருக்கு. ஒருத்தரும் அதை தொடவே இல்லை, கிட்டே போகல, எப்படி இருக்குன்னு கூட ட்ரை பண்ணல. யாராவது 2 பேர் சேர்ந்து அதை தூக்கி மாற்றுவோன்னு நினைக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒருவருக்கு அந்த துணிச்சல் வந்தது. இந்த வழிபாதையில் இதை வைக்கக்கூடாது, இதை நாம் என்ன செய்யணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு உருட்டி எடுத்து இதை ஒதுக்கிடணும் என்று சொல்லி அவர் போய் தொட்டு இப்படி அசைச்சு பார்த்தாரு. அது பாறாங்கல் இல்லை, ஒரு அட்டை. அதை தூக்கி பார்த்தா அதில் ஒரு கிஃப்ட் இருக்கு. அதில் என்ன இருந்தது, ஒரு கிஃப்ட் இருந்தது. அல்லேலூயா. அவர் வாழ்நாளுக்கெல்லாம் போதுமான பணம் அதில் இருந்தது. அவர் எடுத்து எல்லாருக்கும் அதை சொன்னார். ஐயோ, நான் அதை எடுத்துக்கவில்லையே, நான் எப்படியோ நினைச்சிட்டேன் என்று ஒவ்வொருவரும் அதுக்கு பிறகு சொல்றாங்க, வருத்தப்படுறாங்க. பிரயோஜனம் இல்லை. இது மாதிரிதான் சாத்தான், இது உன்னால முடியாதப்பா, இதை விட உன்னால முடியாது, அதை செய்ய உன்னால முடியாது என்று சொல்றான். குடிகாரன் போய் என்ன சொல்றான், இந்த குடி பழக்கத்தில் நீ விடுதலை பெற முடியாது, உன்னால முடியாது. ஒரு மனிதன் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறானோ அந்த மனிதனிடத்தில் போய் பிசாசு இப்படிதான் சொல்லும், உன்னால இது முடியாது, நீ விட முடியாது, இந்த ஆளை மறக்கவே முடியாது, அந்த பெண்ணை உன்னால மறக்கவே முடியாது, விட முடியாது, உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடையாது, நீ இதிலேயே தான் சாவ போறா என்று சொல்லுவான். யாரு சொல்றது, யாரு? சாத்தானா? சாத்தான் வந்து சொல்ல மாட்டான். சாத்தான் ரூபத்தில் ஒருத்தன் வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்லுவாங்க, நண்பனோ சொல்லுவான், அதை நம்பிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வேதம் என்ன சொல்லுகிறது மாட்டாங்க. இதைதான் நம்ம கவனிக்கணும். உங்க வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார், நண்பன் என்ன சொல்லுகிறான், அது முக்கியமல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேதம், இந்த வசனம், இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போது, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுக்கும், உடனே விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. நீயே உன்னை விடுதலையாக்க முடியாது, எந்த மனிதனும் உன்னை விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். எவ்வளவு பயங்கரமான பாவம், எவ்வளவு பயங்கரமான சுவாபம்,
நீ எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாத காரியம் ஒரு நொடி பொழுதில் அவர் உன்னை மாற்றிடுவார். கிரியினாலே நீதிமானாக முடியாது. ஆனா விசுவாசித்து அல்லேலூயா கிரியை செய்யும் போது விடுதலை உண்டாகும். விசுவாசம் கிரியை எல்லாம் சேர்ந்து, கிரியை இல்லாத விசுவாசம் ஒண்ணும். நிறைய பேர் கிரியைனால ரட்சிக்கப்படலாம்னு நினைக்காங்க, புண்ணிய கிரியை செய்யறாங்க. அது ஒரு மனிதனை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் அல்லேலூயா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ரட்சிப்பு. பாத யாத்திரை போறாங்க, ஒவ்வொரு கோயில் குளமா சுத்திட்டு வராங்க, ஒவ்வொரு சாமி கோயிலையும் சுத்தி அங்க காணிக்கப்படுறாங்க, நற்கிரியை செய்யறாங்க, தான தர்மம் பண்றாங்க. இதெல்லாம் கிரியை. ஆனா இது அவர் மனிதனை ரட்சிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது நீ ரட்சிக்கப்படுவா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தணும். இப்போ ஞானசானம் எடுக்கணும்னு ஒத்துக்கொள்றாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. அதனால ரட்சிக்கப்பட முடியுமா? ஞானசானம் எடுக்கணும். அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வேன், ஆவியானவர் என் மேல வராரு, அசைவாடுகிறாருன்னு சொன்னா போதுமா? உண்மையாகவே ஆவினால் நிரப்பப்படணும். அபிஷேகம் அது பிரத்யேகமான ஒரு அனுபவம். சிலர் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இருக்கும், கிரியே இருக்கும், ஆனா அபிஷேகம் பெறாம இருப்பாங்க, அவளுக்கு விளங்காம இருக்கும். அபிஷேகம் பெறுகிற ஒவ்வொருவரும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். ஒரு குடத்துல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல தண்ணி இருக்கு, அது அபிஷேகம் ஆகாது. ஏதோ ஒரு ஒரு தொடுதல் இருக்கும், அது அபிஷேகம் இல்லை. ஆவியானவர் வந்து சில நேரங்களில் உங்களை அசைப்பாரு. சிலர் கூட்டங்களில் என்ன செய்யறாங்கன்னா, ஆவியானவர் வந்து இறங்குறாருன்னு சொல்லி தலையில் கை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் அது பிடிக்கிற 2 பேர் இருப்பாங்க அங்கே. இவங்க கீழே உள்ளாட்டாலும் இப்படி சாச்சி படுக்க வச்சிருவாங்க. நீங்கள் டிவி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அப்படி இப்படி இப்படி தள்ளிடுவாங்க. பொத்துன்னு கீழே விழுந்தப்படாதுன்னு பிடிக்கிற 2 பேர் இருப்பாங்க. கீழே உள்ளாட்டாலும் அப்படியே சாச்சி அவங்கள கொண்டு படுக்க வச்சிருவோம். ஒருவர் என்ன செய்யும், நான் இப்போ ஜெபம் பண்ணுவேன், நான் சொல்லும்போது நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. நான் கையை அசைக்கும் போது, காலை அசைக்கும் போது நீங்கள் கீழே விழுந்துருவீங்க நீ சொல்லிக்கிட்டு கையை அசைக்காரு இப்படி தொப்புன்னு கீழே. அப்போ விழுந்துடணும். நீ அவங்களுக்கு அது எதுவாத்துக்கிட்டு இருப்பான், எப்போ சொல்லுவார் கீழே விழலான்னு. ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, ஷூ காலால் என்ன செய்கிறாரு, கையை அசைப்பார். பிறகு ஷூ கால் இப்படி ஒத்த காலை தூக்கிட்டு ஷூ எடுத்து இப்படி மிதிக்கிற மாதிரி காட்டு பொத்து நிற்கல ஒன்று. அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. இதுவரைக்கும் கையை அசைச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, காலில் கிடக்கல ஷூ, அதை இப்படியே காட்டுவாங்க. இப்படி குறிப்பாக ஒரு ஆள் கீழே விழன்னா அந்த ஆளுக்கு நேர் காலை அந்த ஷூ காலால் மிதிக்கும் போது கீழே வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆவியானவர் வந்து இறங்கிடுவார், விழுந்துடணும். நீங்கள் தொட்ட உடனே கீழே விழணும் அப்படி இல்லை. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல படிங்க. டக்குனி படிங்க. கீழ்ப்படுகிறவளுக்கு தந்தளின பரிசுத்த ஆவி சாட்சி. தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது ஆவியானவர் உங்களை
அளவில்லாமல் நிரப்புகிறார். இது குறிப்பிட்ட ஒரு இடத்துல போனா தான் கிடைக்கும் அப்படி இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல, வீட்டில், உங்களுடைய அறைக்குள்ள இருந்தே நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களை ஆவியினால் நிரப்புவார். ஆராதனையில வந்து ஜெபம் பண்ணும் ஆவியினால் நிரப்புவார். வசனத்தை கேட்கும் போதே ஆவியானவர் வந்து இறங்குவார். பேதுரு பிரசங்கம் பண்ணினா, அல்லேலூயா, கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து இறங்கினார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. உண்மை அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் கைதுங்க. சரி, இந்த அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு போகாதுங்க. மத்தியானம் சாப்பிடாதுங்க, இங்கே இருங்க. உங்களுக்கா ஜெபம் பண்ணு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க வாசித்து பார்த்தா இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தாரு. அப்போஸ்தலர் நடவடி 1:5 என்ன சொன்னாரு? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எத்தனை நாள் காத்திருந்தாங்க? 5வது வசனத்தில் கட்டளையிட்டாரு காத்திருக்க. பிறகு 8ஆம் வசனத்தில் சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வந்து மலை போல இறங்கினார். எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவி பெறாம, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறாம இயேசுவுடைய வருகையிலே போக முடியாது. ஐயர் வந்து தடைப்படுத்தினாரு எங்களுக்கு. ஐயர் தடைப்படுத்தின உடனே பரிசுத்தாவி, ஐயருக்கே வரலையே, உனக்கு எங்க வரும்? சின்ன பிள்ளையில தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பரிசுத்தாவி வராது. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:38. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையில் உள்ளவர்கிட்ட பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களா? நான் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள், நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். யோவான் மனம் திரும்பினவர்களுக்கு அல்ல, மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அதுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி பவுலின் கையினாலே ஞானஸ்நானம் பெற்று எல்லாரும் ஜெபம் பண்ணின போது அவள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அது பிரத்யேகமான அனுபவம். விசுவாசி ஆன உடனே பரிசுத்தாவி வராது. சில அப்படி சொல்றாங்க, தவறான உபதேசம். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி வந்துருது, இதுக்கு நீ தனியா காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீ போதிக்கிறாங்க. அந்நிய பாஷை ஒரு அடையாளம் இல்லை, அது ஒரு வரம் என்று சொல்றாங்க. அந்நிய பாஷை வந்து அடையாளமாகவும் இருக்கிறது, வரமாகவும் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது தேவன் ஆவியினால் உங்களை நிரப்புவார். இதுவரைக்கும் பரிசுத்தாவி பெறாதவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி பெறாதவர்கள் யாராவது இருந்தால் இப்பொழுதே இதுல இருந்தே காத்திருக்கணும். இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டை நிறுத்திடுங்க, இங்கே இருந்துட்டா ரொம்ப நல்லது. நீங்க எப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவினால் நிரப்பும், இல்லாவிட்டா நான் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன், ஒரு வேலை செய்ய மாட்டேன். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா பரிசுத்தாய் கிடைக்கும். ஏன்னா திடீர்னு இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருந்து நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. கைவிடப்பட்ட உடனே யார் வருவா?
யார் வந்துடுவா? அந்த கிறிஸ்து வந்துடுவான். 666 லட்சத்தை போட்டுருவான். தோளில் கை போட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். விளங்குதா? அந்த உத்தரவத்தில் யாரும் தப்ப முடியாது. உத்தர காலம், பிறகு என்ன? நியாய தீர்ப்பு, நித்திய நரகம். நித்திய நரக ஆக்கினைக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு வழிதான். அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதுக்காகத்தான் சபை. உங்களை பூர்ணப்படுத்துவதற்கு, நீங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு, இயேசுவை போல் நீங்கள் மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சபையிலே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். சபை. எனக்கு எந்த சமயம் வேண்டாம். அல்லது சிலர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைக்கு போயிட்டு இருப்பாங்க. எல்லா இடமும் போயிட்டு பார்ப்போம். இந்த பைபிள் படி உபதேசம் உள்ள ஒரு சபையில நீங்கள் உறுதியா இருக்கணும். ஞானஸ்நானம் பெற்று, அல்லேலூயா, இந்த சபையிலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த சபையில உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒவ்வொரு சபையா அலையக்கூடாது, பண்டார மாதிரி. விளங்குதா? தவறான உபதேசங்களை கேட்டு அங்கே சாய்ந்து போகக்கூடாது. சத்தியத்தை அறிந்த பிறகு சத்தியத்திலே நடக்க வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை பரலோகம் திறக்கப்பட்டிருக்கும். ஏசாயா 26:2 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள். எப்படியா இல்லை, நாம எங்க போனோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. நம்ம சபையில் வந்திருக்கவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணும். அது என்ன நோக்கம்? பரலோகத்துக்கு போகணும். இந்த சபைக்கு எனக்கு இருக்க வியாதி குணமாகணும். சில வியாதி குணமானோன்னா அவங்க பாட்டு போயிட்டாங்க. பிசாசு வெளியே போகணும். பிள்ளை கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அந்த ஆளும் மொத்தம் போயிடுவாங்க. குழந்தை வேணும், அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை கிடைத்த உடனே பிறகு ஒருத்தரும் வர மாட்டாங்க. உன்னுடைய குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, இந்த சபையில் வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்நானம் வரும்போதே உங்களுக்கு குறிக்கோள் எப்படி? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. இயேசுவுடைய வருகையிலே அவரை சந்திக்கணும். வேற ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு பிள்ளை இருந்தாலும் சரி, பிள்ளை இல்லாட்டாலும் சரி. விளங்குதா? எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே. பிள்ளை இல்லாதவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளை பற்றி படுகிற பாடு சொல்லுவாங்க. ஐயா, இந்த பிள்ளையால தான் நமக்கு இவ்வளவு பாடு ஐயா, என் மகனால தான் இவ்வளவு வேதனை ஐயா. அப்போ சிலருக்கு உன்னால பிள்ளைய வளர்க்க முடியாது, உன்னால பார்க்க முடியாது. என்னால் உனக்கு தேவையில்லை, நீயாவது பரலோகத்துக்கு போய் சேரு அப்படின்னு என்ன செய்வாரு? இல்லை, வேணும் வேணும் வேணும்னா பிறகு பிள்ளையோட சேர்ந்து நரகத்துக்கு போகணும். ஒரு குடும்பமாக அங்கே போயிருக்கணும். நல்லா இருப்பாங்க, ஆராதனை எல்லாம். பிள்ளை பிறந்த உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு பிள்ளைக்கு ஆராதனை செய்துட்டு வீட்டில் இருப்பாங்க. என் பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணு, அதான் நான் ஆராதனைக்கு வரல, அடிக்கடி வெளியே கொண்டு போச்சு அப்படிதான் சொல்லும். முதல்ல நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க சித்தமானா எனக்கு கல்யாணம் நடக்கட்டு, உங்க சித்தமானா குழந்தை எனக்கு கிடைக்கட்டு, உங்க சித்தமானா அந்த வேலை கிடைக்கட்டு, இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரன் கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. சரி, ஏற்பாடு பண்ணிடுவோம். பிறகு அடுத்த வாரம் சொன்னார், எங்கள் சொந்தத்திலே ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை தான் நான் கட்டணும்னு நினச்சிட்டேன். அந்த பிள்ளை ஏண்டா, இந்த பிள்ளை நல்ல அழகா இருக்கும். அப்படியா? ஜெபம் பண்ணி தேவ சித்தம் செய்ப்பா, சொந்தம் நீ பாராத. விளங்குதா?
நீ சொன்னாங்க ஒரு கடையில் சொல்லுவான், கெட்டுனா இந்த பிள்ளைய தான் கெட்டும், ஒத்த காலிலே நிற்கான், கால் அடுத்த காலை ஊன மாட்டேங்க. கெட்டுனா இந்த பிள்ளைய தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம், காலை ஊனு செய்து வச்சிருவோம். இல்லை, நீ இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் நான் என்ன செய்வேன், காலை ஊனு. ஒத்த காலில் நிற்காத, பிடிவாதம் பண்ணாத, கர்த்தருடைய சித்தம் செய்யி. இப்போ புருஷனுக்கும் மனைக்கும் சண்டை பிரச்சனை, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, தவறான எண்ணம், சந்தேகம், பிரச்சனை. ஏன் சொல்லுவார்த்தா கேட்கணும், சொல்லுவார்த்த தேவ சித்தப்படி கல்யாணம் செய்யணும். சித்தமான என்னன்னு கண்டுபிடிக்கணும். பார்க்குற கவர்ச்சியா இருக்கா, அழகா இருக்கா, அதில் மயங்கி விழாத. கவர்ச்சியில மயங்காத, அழகுல மயங்காத, கலர்ல மயங்காத, பணத்துல மயங்காத, பணத்துல விழுந்துற. சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் செய்யி. உனக்கு உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய வேலை, உன்னுடைய படிப்பு எல்லாமே தேவ சித்தம். அப்படின்னா நீ விழுந்து போக மாட்டா, பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் கிரியைகள் சரியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தா 25ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 25. வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அளவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படியே போதும். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிடப்பட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். இவள் யாரு? ராகாப் ஒரு வேசி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்தபோது எவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, எவ்வளவு அதிசயங்கள் நடந்தது. தேவன் அவளை எவ்வளவு அற்புதமாக வழி